சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஈவினிங் சுட 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 சாப்பிட்றதுக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை வடை, பலாக்கொட்டை மெதுவடை எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஸோ அதான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. முடிஞ்சு ரெய்னி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் இன்னும் வந்து சில இடங்களில் வந்து ஜாக் ஃப்ரூட் அதாவது பலாப்பழம் இருக்குது. ஸோ அதோட சீடு வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி பண்ணேன். நான் நிறைய ரெசிபிஸ் வந்து பண்ணியிருக்கேன். பலாக்கொட்டை பாயசம் பண்ணியிருக்கேன், பலாக்கொட்டை பஜ்ஜி பண்ணியிருக்கேன். ஸோ விதவிதமான டிஷ்ஷு, இன்னும் பலா சுளை வச்சும் பண்ணியிருக்கேன், பலா சுளை அவியல் பண்ணியிருக்கேன். இப்படி எக்கச்சக்கமான ரெசிபிஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து தேவை இருக்கிறவங்க போய் பார்க்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பலாக்கொட்டையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதை பற்றியும் நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ தேவை இருக்கிறவங்க அதை போய் பார்க்கலாம். ரொம்ப 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 ஹெல்த்தியான ஃபுட் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் சீசன் முடியுது இல்லையா? நீங்கள் உங்களுக்கு ஜாக் ஃப்ரூட் கிடச்சிது அப்படின்னா ஜாக் ஃப்ரூட்டோட சீடை வந்து நீங்கள் வந்து காய வச்சு நீங்கள் வந்து ஃப்யூச்சர் பர்பஸுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ நானும் வந்து அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய ஸோ பலாப்பழம் கிடச்சின்னா அதை சாப்பிட்டுட்டு, பழானா சரி பச்சானா சரி அதை சாப்பிட்டுட்டு சீடை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வழக்கம். அதை வந்து ட்ரை பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் பர்பஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதை வந்து காய வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தோல் வந்து ரிமூவ் பண்ணுறது ஈஸி. உடனே வந்து நீங்கள் தோல் ரிமூவ் பண்ணிங்கன்னா வராது, ரொம்ப கஷ்டம். இப்போ ஸோ பலாக்கொட்டை வடைக்கு வந்து பலாக்கொட்டையை வந்து நான் தோல் வந்து நீக்கி வச்சுருக்கிறேன். ஸோ இதை இப்போ வந்து வேக வச்சு எடுத்துடலாம். வேக வச்சு நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி தேவைக்கு வச்சு எடுத்துக்கோங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற அந்த தோல் வந்து பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ரிமூவ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவ்வளோ சத்துக்கள் வந்து இந்த தோலில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ரிமூவ் பண்ணுறது கிடையாது. அதாவது முதல் தோல் வந்து நீக்கினதுக்கு அப்புறமா இருக்கிற இந்த ப்ரௌன் கலர் தோல் ஸோ நான் வந்து நீக்கிறது கிடையாது. நீங்கள் தேவைன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குக்கரில் வேக வைக்கலாம். ஸோ இப்போ குக்கரில் வந்து கொஞ்சோண்டு தேவைக்கு உப்பையும் போட்டு அப்புறம் வந்து தேவைக்கு கொஞ்சம் தண்ணியும் விட்டு, ரொம்ப எல்லாம் வேணாம், விட்டு வந்து வேக வைங்க. லைட்டாக வந்து அந்த பலாக்கொட்டை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ பலாக்கொட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 4 விசில் போட்டிருக்கேன். ஸோ நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இந்த பலாக்கொட்டையை வந்து ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துடலாம். நாம் அரைக்கிற டைம் வந்து வேக வச்சுருக்குறோம்ல, அதில் இருக்கிற தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். நான் தண்ணி வந்து நம்ம பலாக்கொட்டை வேக வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த தண்ணியை தான் நான் வந்து அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப லிக்விடாலாம் இல்லை, இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ மிக்ஸ் பண்ணுற டைமில் வந்து தண்ணி தேவைப்பட்டால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பலாக்கொட்டையை வந்து வேக வச்சுட்டு நீங்கள் அரைக்கிற டைம் வந்து நம்ம மெது வடைக்கு உளுந்து வடைக்கெல்லாம் அரைப்போம் தெரியுமா? தண்ணி இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ் அரைச்சி எடுப்போம் தெரியுமா? அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து மாவு வந்து தேவைப்படும். ஸோ அதனால் பக்குவத்துக்கு நான் இப்போ அரைச்சி காமிச்சது மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பலாக்கொட்டை வடைக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க.
ஸோ இப்போ பலாக்கொட்டை வடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பலாக்கொட்டையை வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கிறது, அப்புறமா வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறமா வந்து இஞ்சி ஒரு பீஸ் வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அப்புறமா வந்து பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஸ்பெஷல் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், நிறையவே எடுத்திருக்கேன். ஏன்னா எங்களுக்கு வந்து காரசாரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால். ஸோ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து மிளகு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மைதா மாவு எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு வந்து ரவை எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாவு பார்த்திங்கன்னா 3மே ஒரே ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 4 ஸ்பூன் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ திங்ஸ் தான் வந்து இந்த பலாக்கொட்டை வடைக்கு தேவையான பொருட்கள். பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணுற டைமில் வந்து உங்களுக்கு மாவு வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தேவைக்கு வந்து உப்பையும் போட்டுக்கோங்க. நம்ம வந்து வேக வைக்கிற டைமில், அதாவது பலாக்கொட்டை வேக வைக்கிற டைமில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. ஸோ நல்லாவே வந்து எல்லா ஆனியனும் அந்த மாவு எல்லாமே சேர்ந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் எப்போ உருண்டை பிடிச்சாலுமே கையில் வந்து தண்ணியை தெளிச்சிட்டு அதாவது கையில் வந்து தண்ணியில் போட்டுட்டு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா கையில் ஒட்டி வந்துடும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இது மிக்ஸ் பண்ணுற டைமில் எந்த தண்ணியும் சேர்க்கல, எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அரைக்கிற டைமும் தண்ணி வந்து ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் திக்காக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மலி வடை பண்ணுவோம்ல அந்த மாதிரி தட்டையை வந்து எடுத்திருக்கேன். ஸோ தட்டை எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இதை வந்து ரோல் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டால் போதும். ஸோ இது வந்து மெதுவடை பண்ணுற மாதிரி உள்ளாடி வந்து சென்டரில் வந்து ஹோல் போட்டு எடுக்கணும் அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு ஹோல் போட்டு விட்டாலே போதும். ஸோ ஹோல் போடுற டைமில் இந்த மாதிரி வந்துடுது பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 ஷேப்பில் வந்து பண்ணுறேன். ஒன்று வந்து மெதுவடை பண்ணுற மாதிரி ஹோல் போட்டு, இன்னொன்று வந்து நார்மலாக நம்ம வடை பண்ணுற மாதிரி, இன்னொன்று ஜஸ்ட்டு ரோல் மாதிரி. ஸோ இப்போ எண்ணெய் காய வச்சு இது போட்டு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேம் ஆன பிறகு, அதாவது எண்ணெய் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெளியே மட்டும் கரைஞ்சி வந்துடும், உள்ளாடி வந்து வேகாது. அதனால தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெந்துடுச்சு, திருப்பி போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடு வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து மெதுவடை மாதிரி, உளுந்து வடை மாதிரி சென்டரில் வந்து ஹோல் போட்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோலாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வடை மாதிரி தட்டி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம். அந்த அளவு நீங்கள் டஃப் வந்து கரெக்டாக பக்குவத்துக்கு வந்து நீங்கள் மாவு அந்த
அரைச்செல்லாம் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப் ஆனாலும் எடுக்கிறது வசதியாக இருக்கும். ஸோ சூப்பராக சுட சுட வடை வந்து ரெடியாக இருக்குது. நான் வந்து ஒரு 3 ஷேப்பில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து ஈவினிங் டைம் இன்னைக்கு வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து டீ கூட சாப்பிட்டா எப்படி இருக்கும், சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், மெதுவடை இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வெளியே வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக, உள்ளாடி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்கள், ஸோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. அந்த வெளியே வந்து க்ரன்ச்சினஸும் உள்ளாடி வந்து அந்த சாஃப்ட்னஸும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. இது வந்து நீங்கள் சும்மா ஒருத்தர் கொடுத்தீங்க அப்படின்னா பலாக்கொட்டைன்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து பலாக்கொட்டை கிடச்சதுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, எல்லாருக்குமே வந்து இது சாப்பிடலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. பழைய காலத்து ஆட்கள், அதாவது எங்கள் அம்மா பாட்டி தாத்தா அவங்க காலத்துல எல்லாம் இதெல்லாம் விடவே மாட்டாங்க. ஜாக்ஃப்ரூட்டோட அந்த தோல் மட்டும் நீக்கிட்டு கூட வேக வச்சு சாப்பிட்ருக்காங்க. அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு. அவங்க எல்லாம் ரொம்ப வருஷம் ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இப்போ வந்து இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி போகாமல் இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஃபுட்டை வந்து சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பை பாய். இப்போ வந்து கொரோனா போயிட்டு இருக்கு, எல்லாருமே சேஃபாக இருங்க, டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுங்க. ஸோ வெளியே போகிறத வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. திங்ஸ் எல்லாம் வீக்லி ஒன்ஸ் வாங்கி சேஃபாக இருங்க. நம்மளை வந்து நாமளே தான் பாதுகாக்க முடியும்.